ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவாதி தேவன் நம்மோடு கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தர்ஸ்டி, தாகமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறவன் தர்ஸ்டி. ஹல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். நான் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுப்பாராம்? தாகமாக இருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுறது, நான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன். ஆதியும் அந்தமுமானாக்கா ஃப்ரம் த பிகினிங் அண்டு த எண்டு. அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் தான் ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவரும். அவர் இல்லாமல் வேறு ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ ஃபவுண்டைன் ஆஃப் த வாட்டர் ஆஃப் லைஃப் ஃப்ரீலி டு ஹிம். இலவசமாக நான் என் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு. ஜீவ தண்ணீர் என்னது? ஃபவுண்டைன் ஆஃப் வாட்டர் ஆஃப் லைஃப், ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன ஆகுது? தாகமே வராது. அல்லேலூயா. சரி, ஜீவ தண்ணீர் வேணும், எல்லாருக்கும் வேணும் தானே? அதை ஜீவ தண்ணீர் வந்துட்டாக்கா நம்ம வாழ்க்கையே செழிப்பாக மாறிடும். அப்போ ஜீவ தண்ணீர் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. சரி, நல்லா கவனிக்கணும். தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், அப்புறம் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இதிலே நமக்கு பதில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தாகமாக இருக்கிறவன் என்ன பண்ணோம்? அவர்கிட்ட வரணும். ரெண்டாவது, விருப்பமாக வரணும். தாகம் மட்டும் இல்லை, விருப்பத்தோடு கூட வரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தாகத்தோடு இருக்கணும், அப்புறம் விருப்பத்தோடு இருக்கணும். அப்போ இந்த தாகம், இந்த விருப்பம், எப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம போக போகிறோம், எப்போ ஆராதனையில் போக போகிறோம், எப்பொழுது அவருடைய சமூகத்தில் போய் நிற்க போகிறோம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஹீரோ இருந்தார். அவர் யார்? தாவீது. தாவீது தானே? சரி, அவரையே பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஆண்டவரை தேடுறாராம், எப்படி அவர் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும்னு யோசிக்கிறாராம். சங்கீதம் 42:2 நீங்கள் வாசித்தீங்களா, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. எதிர் பேருக்கு அந்த தாகம் இருக்குது. அல்லேலூயா. பெரிய ராஜா, அவனுக்கு இல்லாத ஒன்றுமே கிடையாது, சகலமும் இருக்குது. ஆனால் அவன் சொல்கிறான், என் ஆத்துமா யார் மேலே தாகமாக இருக்குது? தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவன் தாகமெல்லாம், அந்த ஆத்துமாவில் ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் என்னன்னா ஜீவனுள்ள தேவன் மேலே. அல்லேலூயா. நல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு
தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுகிறேன்றான். அவன் பாருங்க அங்கே சொல்கிறான், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அவன் ஆசையெல்லாம் அதுதான், எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன். ஒரு ஃபேமிலியாக உட்காந்து வீட்டில் ஜெபம் பண்ணால் அது குடும்ப ஜெபம். ஆனால் அநேக ஃபேமிலிஸ் வந்து கூடி ஆராதிக்கிற இடத்துக்கு பேர்னா ஆலயம். அல்லேலூயா, அதானே? இந்த கைகளால் கட்டுற ஆலயத்தில் தேவன் வாசம். அது எப்போ அப்படியே 1 ஏக்கரில் கட்டினாலும் சரி, 5 ஏக்கரில் கட்டினாலும் சரி, கைகளால் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணல. ஆனால் நம்ம எல்லாரும் யார்? தேவனுடைய ஆலயம். ஆமென். அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம் எல்லாம் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் போய் நிற்பேன். ஒரு சில ஆளுங்க இப்போது வீட்லேயே டிவியை ஆன் பண்ணி, எங்கள் வீட்டுக்கு யார் யார் வந்துடுறாரு, மோகன் சி லாசர் வந்துடுறாரு, அப்புறம் பால் தினகரன் வந்துடுறாரு, அப்புறம் இவர் வந்துடுறாரு, அவர் வந்துடுறாரு, எல்லாம் வந்துடுறாரு. நாங்கள் என் ஆலயத்துக்கு போகிறோம். இவாஞ்சலினா சரி, யாருன்னா இருந்து போகிறாங்க. அவங்கெல்லாம் எங்கள் வீட்லேயே நான் பார்த்துக்கிறேன்னு சிலர் வந்து ஆராதனையை அசட்டை பண்ணுறாங்க. அப்படி இல்லை. ஆராதனை என்பது நாம் ஒவ்வொருவரும் அநேக குடும்பங்கள் ஒன்றாய் சேர்ந்து வந்து கூடுற இடத்துல தான் தேவன் என்ன பண்ணுவார்? வாசம் பண்ணுவார். அதுதான் ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து நீ கூப்பிட்டேன்னா கத்துறது கேட்பார். ஆமென். அதில் தான் தாவீதுக்கு அவனுக்கு இல்லாத அரண்மனையா அவ்வளோ பெரிய அரண்மனை வந்திருக்கும். ஆமென். அதை விட்டுட்டு அவன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எங்கன்னா, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருக்கும் அந்த விருப்பம் வேணும். நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆராதனைன்னா அசட்டை பண்ணின்னு அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது. ஆராதனைக்கு வர நேரத்தில் விருந்து வந்துட்டாங்களா, விருந்தை கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு நீங்கள் ஆராதனைக்கு போயிட்டு வந்துடணும். ஒரு சில ஆளுங்களுக்கு விருந்து வந்துட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஆராதனைன்னா எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் போய் நிற்பேன். தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்கும் போது தான் பரலோகம் திறக்கப்படும், ஆசீர்வாதம் நம்ம மேல் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 63:1 சொல்கிறாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே பெட் காஃபி குடிக்கணும்னு தான் ஆசை வரும் ஒரு சிலருக்கு. அது இல்லை. காலையில் எழுந்த உடனே எங்கே தேடணும்? ஆண்டவரை பார்க்கணும். காலையில் எழுந்தவொடனே அப்பான்னு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். தாவீது அவன் வாழ்க்கையில் அதான் செய்கிறான். நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுறாராம்? வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமாவும் மேல் தாகமாக இருக்குது. அந்த ஆத்துமாவில் ஆண்டவர் எப்படா நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அவன் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கான். அதான் தாகம். ஆண்டவர் மேலே ஒரு தாகம். அந்த தாகம் உள்ளவன் மேல் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜீவ தண்ணீரை ஊற்றுவார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஊற்ற 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 உன் வாழ்க்கை வளமாய் மாறும், உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்னும் 143:6 சங்கீதத்தில் வாசித்தீங்களா, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. வார்த்தைகள்லாம் நீங்கள் குறிச்சிக்கிட்டு போயிட்டு நீங்கள் வாசிங்க. இன்னும் ஏசாயா 55:1 வாசிங்களா, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இலவசமாக கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறார். ஆண்டவர் இலவசமாக கொடுக்கிறார். அவர் எதையும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதில்லை, நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. அவர் என்ன விரும்புகிறார்னா உன் விருப்பம் தாகம், அதை அவர் பார்த்துக்கினே இருப்பார்.
நீ என் மேலே எவ்வளோ தாகமாக இருக்கிற, என் மேலே எவ்வளோ விருப்பமாக இருக்கிற, என்னுடைய காரியத்தில் எப்படி தாகமாக ஓடுற. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி நான் சொல்லி தருப்பேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு அங்கே அவர் ஒரு கிராமத்தை நோக்கி கடந்து போகிறார். அது எந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். ஆண்டவராகிய தேவன் அந்த சீகார் என்ற ஊருக்கு அவர் வந்தார். அதுக்கப்புறம் சொல்லப்படுறது, அவர் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் என்ன பண்ணாராம், ரொம்ப இழைப்படைஞ்சிட்டார். தாகம் அவரால் தாங்க முடியல. ஏன்னா அங்கே நடந்தே வராது. அந்த காலத்தில் நம்மளை மாதிரி பஸ்ஸு கார் எல்லாம் கிடையாது. நடந்ததே போவாங்க. சோத்து மூட்டையை கட்டின்னு அந்த காலத்தில் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் கஞ்சை ஊற்றி கட்டி எடுத்துன்னு என்ன பண்ணுவாங்க, நடந்தே போவாங்க. 5 மைல் 6 மைல் கூட நடந்து போய் என்ன பண்ணுவாங்க, வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் வருவாங்க. ஏன்னா அப்போ பஸ்ஸு கிடையாது, எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, நடதான். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் நடந்தே சென்று என்ன பண்ணார், ஊழியம் செய்தார். அவர் அந்த ஊருக்கு நடந்து போனதுனால இளைப்படைந்தவராய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் வசனத்தில். இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அந்த கிணறு யாருடைய கிணறு? யாக்கோபுடைய கிணறு. யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தில் இருந்த ஒரு கிணறு தான் அது. யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தார் அந்த சமாரியா அந்த தேசத்தில். அந்த கிணற்றினருக்கே போய் உட்கார்ந்தார். யாருன்னா வந்து தண்ணி கிண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்களா அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒரு சகோதரி என்ன பண்ணுறா, தண்ணி மொல்ல வந்தா. அவளுக்கு பேர் என்னது, சமாரியா ஸ்திரீ. அந்த சமாரியா ஸ்திரீ அவளிடத்தில் அவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தா அப்படின்னார். அம்மா தண்ணியை கொஞ்சம் கொடுமா குடிக்கிறதுக்கு. அவள் உடனே வசனம் பேச ஆரம்பிச்சிட்டா. உடனே தண்ணி கொடுத்துருந்தாருன்னா மேட்ரு ஓடி இருக்காது. அவள் என்ன சொன்னான், நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியா ஸ்திரியாக இருக்குதேன். யூதர்கள் வந்து சமாரியார் இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்களே, நீங்கள் வந்து தண்ணி கேட்குறீங்களேன்றார். அப்போ இவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வளர்த்துறாரு பேச்சை. ஏம்மா உன்னை தண்ணி கேட்குறவர் யாருன்னு நீ தெரிஞ்சதுன்னா நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப தண்ணி. நீ கொடுக்குற தண்ணியை குடித்தா எனக்கு என்ன உண்டாகும், தாகம் வந்துடும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணியை குடித்தேன்னா உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகும். அவன் நினச்சா, என்னடா இது, இவர்கிட்ட கயிறு இல்லை, ஒரு சொம்பு இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த கிணத்துல எப்படி ஒரு தண்ணி மட்டும் நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போ அவள் கேட்குறா, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. இல்லைம்மா நான் கொடுக்குறது. அப்போ உடனே அவள் புரிஞ்சுக்கிறான், இவர் ஏதோ ஒரு விசித்திரமான தண்ணி கொடுப்பார் பொழுது, இவர் கொடுக்குற தண்ணியை குடித்தா தாகமே வராதுன்றாரு. அப்படின்னா ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணி என்ன பண்ணுங்க தர வேண்டும்னு கேட்குறான். அப்போ உடனே அவர் ஒரு விட்டு போடுறார். அம்மா நீ போயிட்டு என்ன பண்ணு, உன் புருஷனை கூட்டின்னு வந்துடுமா, நான் தண்ணியை கொடுக்குறேன்றார். உடனே அவன் சொல்கிறான், எனக்கு புருஷனே இல்லை. உடனே இவர் சொல்கிறாரு, நீ சொன்னது சரிதான். ஏன்னா ஏற்கனவே உனக்கு எத்தனை புருஷன் தான், 5 புருஷன் தான். இப்போ 6ஆவதும் ஒருத்தன் இருக்கிறான், அவனும் உனக்கு என்ன இல்லை, புருஷன் இல்லை. இனி உண்மையை ஒத்துக்கினேன், எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நீ உண்மையை ஒத்துக்கினேன்றார். உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடுச்சு. அப்பா, இது வரைக்கும் நான் 5 புருஷன் வச்சிருந்தேன், யாருக்குமே இந்த ஊருக்கும் தெரியாது, எவனுக்குமே தெரியாது. நான் எல்லாம் ரகசியமாக வச்சுருக்கேன், ஒன்று ரகசியமாக ஓட்டின்னு இருந்தேன். ஆனால் இவரும் என்ன பண்ணிட்டாரு, புட்டு வச்சுட்டாரு.
ஆண்டவரே நீர் யாரு? தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். வருகிறவராகிய மேசியா நீர்தானோன்னு கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிட்டா இந்த பாருங்கள், இந்த சொல்லப்படுது 23ஆம் வசனம் சொல்ல, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், இப்பொழுதே அது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உடனே அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கேட்ட உடனே அவளால் தாங்க முடியல. அவள் இந்த ரட்சிப்பின் வாசனை அவளுக்கு உள்ள, நீர் யாரை சொல்கிறியோ அவர் தான் நான் சொன்ன உடனே அவளுக்குள்ள இதயத்தில் ஒரு பொங்கி, ஆஹா மேசியா இவர் தான். உடனே ஊருக்குள்ளே ஓடினான். ஓடி என்ன பண்ணா, அவ ஒரு வார்த்தை சொன்னா, ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கூட எவ்வளோ காலம் ஆண்டவருடைய ஜீவ தண்ணீரை பருகி கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் கூட உணர்வே இல்லை நமக்கு. அவளுக்கு தெரிஞ்சது அன்றைக்கி, இவர் தான் கிறிஸ்து, நீ சொல்லுகிறவர் நான் தான் அவர் சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு லைட் அடிச்சு பாருங்க. உடனே ஓடி போய் என்ன பண்ணிட்டா, அல்லேலூயா, எல்லாருக்கும் சொல்லிட்டா, நான் செய்த எல்லாத்தையும் அவர் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் கிறிஸ்து தானே வந்து பாருங்கன்னா ஜனமே, ஊர் ஜனமே என்ன பண்ணிச்சேன். ஒரு பாஸ்டர்மா சொன்னாங்க, ஒரு சபையில் 100 பேர் இருந்தாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை ஒருத்தர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆத்மா? ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் ஒரு ஆள். இப்போ 100 பேர் எத்தனை? 200 பேர் ஒரு வருஷத்தில் நடத்தலாம். அடுத்த வருஷம் 200 பேர் என்ன பண்ணலாம்? 400 பேர். இப்படியே ஒரு வருஷத்தில் எவ்வளோ? 36,000 பேர். நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த சமாரியா ஸ்திரீ அவள் போய் எவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டா, கொண்டு வந்துட்டா. அவள் எதை பற்றி அவனை, நான் விபச்சாரி, நான் இத்தனை புருஷன் வச்சிருந்தேன்லாம் அவன் நினைக்கல. என்றைக்கு அவர் ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டால, ஆண்டவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து என்று அறிந்து கொண்டால, ஓடி போய் என்ன பண்ணிட்டா, தன்னை மறைக்கவே இல்லை. நான் என்னென்ன செய்தேன் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். அப்படி என்னென்ன செஞ்சேன்னு கேட்டுருப்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதை பற்றி அவள் கவலைப்படல. நான் பாவியான ஒரு ஸ்திரீ, நான் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் என்னுடைய எல்லா சீக்கிரட்டையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு சொல்லிட்டார். அவர் சாட்சியாக சொல்லியிருப்பா. அல்லேலூயா. யாருக்கு தெரியாமல் நான் ரகசிய பாவம் செஞ்சுன்னு இருந்தேன், என் சீக்கிரட்டெல்லாம் எடுத்து சொல்லிட்டாரு. அவள் எல்லாருக்கும் சொல்லி அநேகரை என்ன பண்ணிட்டா, ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டாள். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த சமாரியா ஸ்திரியை போல நாம் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எதுக்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார்? வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசவிக்க வேண்டிய நம்ம தலையின் மேலே விழுந்த கடமை. அதுக்காக தான் நம்ம ஓம் செல்னு ஒன்று ஒரு ஊழியத்தை வச்சுக்கிறோம். இந்த ஓம் செல் ஊழியம் ஏதோ சிம்பிளாக நினச்சின்னு இருக்காதீங்க. ஒரு வீட்டில் போய் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ஜெபம் ஒரு பெரிய பலனை உண்டாக்க போகுது. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு அசைவு உண்டாக்க போகுது. ஏதோ சும்மா போன வந்தோன்னு இல்லை, அவங்க கொடுக்குற ஏதோ காப்பி டீயோ இட்லியை தின்றதுக்கு போகல. நம்ம அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறோன்னா, கண்ணீரோடையே விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். ஆமென், அல்லேலூயா.
நான் கண்ணீரோடு விதைக்க போகிறேன், கம்பீரமாக இருக்க போகிறேன். ஆமென். அந்த வீட்டில் போய் நம்ம ஜெபம் பண்ணால் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு அசைவு கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவரை குறித்து பலமாய் நம்ம துதிக்கும் போது ஜனங்களிடத்தில் தயவு உண்டாகும். அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமென். பார்ப்பா, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கிரியை செஞ்சிட்டாரு. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜனங்களை எப்படியாவது நாம் ஆயுதமாக வேணும். சமாரியா ஸ்திரியை அதுக்காக தான் தேவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பை போய் எல்லாருக்கும் அறிவித்தாள். நாமும் ரட்சிக்கப்பட்டு நானும் என் வீட்டார் மட்டும் இருந்தால் போதும், வேறு யாரும் ஆனோன்னா நம்ம மட்டும் தான் உட்காந்துருக்கணும். இங்கே வெளி ஜனம் வரவே மாட்டாங்க. சாட்சிகளாய் அப்போஸ்தலர்கள் காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணாங்களா? பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசித்தோம். ரட்சிப்பு என்னது? வாயில கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே அறிக்கை செய்து, அப்புறம் அவர்தான் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார் என்று இதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவார். ரோமர் இருக்குது அந்த வசனம், நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. கர்த்தராகிய இயேசு என்ன பண்ணா? வாயில் அறிக்கையிடணும், இயேசுதான் தேவன், இயேசுதான் ரட்சகர், இயேசு தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அறிக்கையிடணும். ரெண்டாவது, இதயத்தில் என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? அவர் தான் உயிரோடு கூட எழுந்தவர். அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் எந்த தெய்வம் உயிரோடு கூட எழுந்த தெய்வம் ஒன்றும் இல்லை. 330 கோடி தெய்வங்கள் உலகத்தில் இருந்தாலும் ஒரு தெய்வம் கூட உயிரோடு கூட எழுந்து சரித்திரத்தில் இல்லை. யார் தான் உயிரோடு கூட எழுந்தார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். அவருக்கு தான் உயிர் தெழுந்த ஒரு ஈஸ்டர் சர்வீஸ் என்ன பண்ணுறோமா? ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோமா இல்லையா? இந்த மாதம் கடைசியில் ஈஸ்டர் சர்வீஸ் இருக்குது, யாரை மறந்துடாதீங்க. 31ஆம் தேதி. அல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆராதனையே இந்த உலகம் முழுவதும் ஆராதிக்கிற ஒரே ஆராதனை உயிர் தெழுந்த ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. அதனால் உலக ரட்சகரை நாம் மறந்து விடக்கூடாது, மறந்து இருந்து விடக்கூடாது. இன்றையிலிருந்து என்னால் முடிந்த வரைக்கும் அநேகருக்கு என் இயேசுவை அறிமுகப்படுத்துவேன். எத்தனை பேர் கங்கணம் கட்ட போகிறீங்க? ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. 107ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவங்கள குறித்து அங்கே வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அநேக அற்புதங்களை கண்டு அங்கே நம்ம 10 விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்தார் அந்த எகிப்து தேசத்தில். அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணாரு? மிகுந்த பரிவாரங்களோடு கூட அவங்க என்ன பண்ணாங்க? எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆராதிக்கும்படி புறப்பட்டு போகிறாங்க. இப்போ அவங்க போய் சுதந்திரிக்கிற தேசம் எங்கன்னா கானான் தேசம். அங்கேருந்து பார்த்தா ஒரு நாள் பிரயாணம் தான். ஒரே நாளில் போய் என்ன பண்ணியிருக்கலாம்? கானானில் சேர்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த வழியில் அவங்க நடத்தலை, வேறு வழியாக நடத்துகிறார், வனாந்தர பாதையில். ஏனென்றால் அவருடைய வல்லமையை அவங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, அவருடைய மகிமையை காட்ட வேண்டும் என்பது. இந்த பக்கம் வந்தாங்க. உடனே என்ன ஆயிடுச்சு? செங்கடலை 2 பிளந்தார். ஜனங்கள் நடந்தார்கள், ரொம்ப துதிக்கிறாங்க. என் தேவன் பெரியவர், பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகிறாங்க. ஒரு வனாந்தரத்தில் அவங்கள என்ன பண்ணுறாரு? பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அவங்கள காப்பாற்றி அவங்கள கொண்டு போகிறார். வானத்தின் மன்னாவை, தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்தார். அவங்க இறைச்சியை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். அப்படியே போகிறாங்க. பயங்கரமான ஒரு வனாந்தரம், தண்ணி இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க?
நீங்கள் யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் எடுத்து வாசித்தீங்களா? அங்கே தெரியும் 6ஆம் வசனம். ஆ ஆ ம் ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா வாதாடுகிறார்கள், கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். ஜனங்க மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளை தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி முறையிட்டான். ஆண்டவர் சொன்னார், இப்போ அந்த கண்மலையின் மேல் நான் நிற்பேன், அந்த கண்மலை என்ன பண்ண அடியினர். அவன் என்ன பண்ணான்? அதே பேர் அடித்தான். அதுலேருந்து குடிக்க என்ன பண்ணுது? தண்ணீர் வந்தது. எல்லோரும் திருப்தியாக குடித்தாங்க. ஆஹா ஓஹோன்னு நல்லா சந்தோஷமாக குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல மாறா கசப்பான தண்ணி கிடைக்குது ஒரு இடத்துல. ஏன்னா வனாந்தரம் வச்ச என்ன மோசை கிட்ட திருப்பி போய் கேட்குறானுங்க, மாறா கசமான தண்ணீர். திரும்ப மோசை போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. உடனே ஒரு கிளையை வெட்டி போடுனார். போட்டால் அதுனாயிடுச்சு. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, மாறா கசப்பான தண்ணி என்ன ஆயிடுச்சு? மதுரமாக மாற்றி கொடுத்தாரு. வாங்க ரொம்ப ஜாலியாக குடித்தாங்க. அப்புறம் 12 நீரூற்றுகள் பேரிச்ச மரங்கள் நிறைந்த இடத்துல செழிப்பான தேசத்தை கொண்டு போனார். நல்லா ஜாலியாக இருந்தாங்க. திருப்பி இன்னொரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வனாந்தரத்தில் போகிறாங்க. ஏன்னா போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. இன்னொரு வனாந்தரத்தில் போகிறாங்க. என்னாகும் 20:8 வாசிங்களாம். அங்கே ஒரு சீனாய் அந்த மலையில் தாண்டி போகும்போது ஒரு வனாந்தரம் வருது. அந்த வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாங்க? 8ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனம் அப்புறம் போய் வாசிங்க. அங்கே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. திருப்பி என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. என்ன மோசே, இந்த மாதிரி எங்களை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறியே, நாங்கள் அங்கேருந்து தான் நல்லா இருக்குமே, எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலகம் மண்ணி மோசைக்கு விரோதமாக பலமாய்க்குது. மோசை போய் ஐயோன்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு? முகங்குப்புற விழுந்தார். ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த கண்மலையை பார்த்து நீ என்ன பண்ணு? பேசு. நீ கண்மலையை பார்த்து பேசுனியானா அந்த கண்மலை யார்? கிறிஸ்து. அந்த கண்மலையை பார்த்து பேசினா தண்ணி வரும், ஜனங்கள்லாம் குடிப்பாங்கன்னாரு. இவனை போய் என்ன பண்ணுறாங்க? ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பயங்கரமாக அவங்க அவனை போட்டு ரொம்ப நெருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்? கண்மலை பார்த்து ஆண்டவனை சொன்னார் பேசுனார். இவன் போட்டு என்ன பண்ணிட்டான்? அடிச்சிட்டான். அடித்த உடனே என்ன நடந்துச்சுன்னா தண்ணி பாட்டுன்னு புறப்பட்டு வந்துடுச்சு. ஜனங்கள்லாம் குடித்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு என்ன பண்ணுச்சு? கோபம் வந்துடுச்சு. இவனை பேச சொன்னால் இவன் என்ன பண்ணிட்டான்? அங்கே அடிக்க சொன்னார், அடித்தான், தண்ணி வந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்யணும். அப்படி தானே? அவர் செய்யறதுக்கு மாறாவன் இங்கே பேசினா அடிச்சிட்டான். தண்ணி வந்தது, ஜனங்க குடித்தாங்க, ஜனங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்கள விட்டுரு. அந்த 20 அதிகாரத்தில் பார்த்தீங்களா? 2ஆம் 20 மீரியாம் மரித்து போனான். அவளை அடக்கம் பண்ணிட்டான். மீரியாம் யார்? மோசேக்கு அக்கா. ஆரோன் அந்த அதிகாரத்தில் கடைசி பாகத்தில் வந்து ஆரோனையும் ஆண்டவனை பண்ணிட்டார், தூக்கிட்டார். அவரையும் நான் எடுத்துட்டேன். மோசேக்கு சொன்னார், மோசே நீ என்னை விசுவாசியாமல் நீ இதை செஞ்சிட்ட. எப்படி இருந்துக்க பாருங்கள். மோசேக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏறக்குறைய 20 லட்சம் பேரை
பார்வோன்கிட்ட இவ்வளோ போராடி 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 மீட்டுக்கின்னு வந்து வனாந்தர வழியை அப்படியே நடத்திக்கினே போய் கானான் தேசத்தை போய் பார்க்கலான்னா கிட்ட போய் நீ மலை மேலே ஏறி அது இருக்குது பாரு கானான் பார்த்துக்கோ, ஆனால் நீ பார்ப்ப அதில் என்ன பண்ண மாட்ட, பிரவேசிக்க மாட்டேன். அல்லேலூயா. பாவம் மோசே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் பாருங்க. ஐயோ இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான் பாருங்க. நம்ம சிம்பிளாக இருக்குது, நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டு அருமையான தேவன் பிள்ளை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம செய்யணும். அவர் சொல்கிறதுக்கு மாறாக நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது, ஆமென், ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கணும். அவர் கண்மலை பேசுறது எது, ஜெபம் பண்ணோம். அதுக்கு தான் வாங்க ஜெபம் பண்ணலான்னு கூப்பிட்றோம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ராத்திரியெல்லாம் போட்டு ஜெபிக்கணும் வைக்கிறேன் நான். ஆல் நைட் ப்ரேயர் ஆரம்பிக்கணும். எதுவுமே சந்தோஷமாக வருவீங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே சத்தம் கேட்காம நம்ம பாட்டு உள்ள ஜெபம் பண்ணலாம். இரவு ஜெபம் வைக்கணும். ஜெபமே ஜெயம். ஜெபிக்க தான் ஜெயம் வந்துக்கினே இருக்கும் நமக்கு. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் பேசுகிறவர்களாக இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை கர்த்தர் பண்ணுவார், ஊற்றுவார். அல்லேலூயா. முதல்ல சொன்ன சமாரியா ஸ்திரீ, ஆண்டவர் என்னைக்கு ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டார், உடனே போய் கர்த்தருக்காக அநேகருக்கு என்ன பண்ணா, ஊழியம் செய்தால் அநேகரை ஆண்டவருக்கு பக்கம் இழுத்து கொண்டு வந்தார். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கோங்க, வாசிங்க. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாகமே இல்லைன்னாக்கா எப்படி ஆண்டவர் ஊற்றுவா அவன் மேலே தண்ணியை? அப்படியே வந்து அப்படியே நின்றுட்டு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத காரணம் தான். பாட்டு பாடுறோம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். பாட்டு பாடுறவன் உண்மையான தாகம் இருக்குதா? விடுங்க தாகத்தை. ஆண்டவரே பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்ப்பா, என் தாகத்தை தீர ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் என்ன பண்ணுவார், தண்ணீரை ஊற்றுவார். அந்த தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எதுக்காக ஊற்றுறார் தெரியுமா? உன் வாழ்க்கை வளமாய் மாற முடியாது. பாருங்கள், அப்போஸ்தலர் காலத்தில் இந்த பேதுரு கூட மறுதளித்தான். எப்போ தெரியுமா? எப்போ மறுதளித்தான்? பரிசுத்த ஆவி பெறத்துக்கு முன்னாடி. சீசன்லாம் ஓடி போட்டானு, தொண்டை காணும் துணியை காணும் ஓடினானுங்க. எப்போ தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேலே வந்தாரோ அன்னிலிருந்து நின்னானுங்க பாரு, சாட்சியாய் நின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ரிச்சர்டு உம்ரான் என்கிறான ஒரு பரிசுத்தவான் இருந்தார். 1909 அவர் பிறந்தார். 2001 அவர் இறந்தார். ருமேனியா என்கிற தேசத்தில் ஒரு பயங்கரமான கம்யூனிஸ்ட் நாடு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை ரொம்ப துன்புறுத்துகிற ஒரு நாடு. கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கி அவங்கள துன்புறுத்துகிற அந்த நாட்களில் அந்த ரிச்சர்டு உம்ரான் என்ன பண்ணார் தெரியுமா? பாதாளத்தில் சபையை கட்டினாராம். எங்க? வெளியே தெரியாத பாதாளத்தில் ஒரு சபையை கட்டி அநேகரை அந்த பாதாள அறையில் வச்சு ஆராதிக்க வைத்தார். அந்த ரிச்சர்டு உம்ரான் அந்த பாதாள அந்த ஆலயத்துக்கு அவர் போகிற நேரத்தில் திடீரென்று அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டானுங்க.
காணோம், எங்கே போனாருன்னு தெரியல. எத்தனை சிறையில் போட்டானுங்க, வெளியவே தெரியல அவர் எங்கே போனார்னு. எல்லோரும் சொல்லிட்டாங்க ரிச்சர்ட் ரொம்ப நாள் செத்து போயிட்டார். 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ரிலீஸ் ஆகி வெளியே வந்தார். மனைவி சொன்னாங்க அவர் தான் பிறந்து இல்லைம்மா அவர் மறிச்சிட்டாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து தன்னுடைய ஊழியத்தை திரும்ப ஆரம்பித்தார். அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அநேக காரியங்களை நான் பார்த்தேன். திரும்ப வந்து 25 ஆண்டுகள் திரும்ப சிறையில் போனார். இயேசுவுக்காக சாட்சியாய் நின்றதுனால இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று 2001 இரத்த சாட்சியாய் மரித்தார் ரிச்சர்ட் உம்ரான். இயேசுவுக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவங்க அவளை எரிந்து பிரகாசித்தாருன்னா அவருக்குள்ள யார் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. அதுக்காக தான் நான் வாலிப பிள்ளைகள்லாம் நான் அன்போடு கூட கேட்டேன், நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. என்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவி பெறுறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளே இருந்து என்னது ஒரு வல்லமை வெளிப்படும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் வெளிப்படும். சும்மா மாம்சத்தையே நினச்சின்னு இருக்காது. மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. இந்த அழகு இருக்குது, இதுக்கு ரொம்ப நாளைக்கு ஓடாது. நம்ம அழகு இளவயதும் வாலிபமும் மாயை. இளவயதும் வாலிபம் போயிடும், சீக்கிரம் போயிடும். அது எங்கே போகுதுன்னு தெரியாது, இருக்கிற இடம் தெரியாத போயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால், இந்த மோசே 120 வயசுலேயும் அவன் சொல்கிறான், என் பலம் என்ன பண்ணல, குறையும் இல்லை, என் கண்ணு மங்களை. 120 வயசில் அவன் சொல்கிறான் பாருங்க, கண்ணு இருள் அடையலை, பலன் குறையலை. கர்த்தருக்காக அவன் அவ்வளோ இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவருடைய அந்த ஜீவ தண்ணீர் நம்ம மேலே வரும்போது என்ன நடக்கும்னாக்கா, அங்கே சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்துள்ள அலறி செடிகளைப் போல் என்ன பண்ணுவாங்க, வளருவார்கள். வளருவார்கள்னா உன் வாழ்க்கை வளம் உண்டாகும். ஆமென். எப்போ தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே வந்தால் தான் உன் வாழ்க்கை வளம் பெறும், ஒரு வளர்ச்சி உண்டாகும். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல என்ன பண்ணுவீங்க, வளருவீர்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு வளர்ச்சியே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, சரீர பிரகாரமான எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. எல்லாத்துலேயும் அப்படியே குன்றி கூனி குறுகி போட்டுருக்கணும். உன்னை ஆண்டவர் கூனி குறுகி போகிறதுக்காக இல்லை. அல்லேலூயா. நீ வாழ்க்கையில் வளமாய் பெருக வேண்டும். மல்டிப்ளை. நம்ம ஆண்டவரோட மல்டிப்ளை தான். அல்லேலூயா. அப்படியே பெருக்கம் பெருகினே போகணும். நம்ம வாழ்க்கையில் குறுகிக்கிட போகக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறைவே படாது. அப்போ வளரணுன்னாக்கா, உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பண்ணணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதான் அவர் சொல்கிறாரு, தாகமுள்ளவேன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்போ ஆவியானவரை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு வராதுன்னு நினைக்காது, அது அவிசுவாசம், பிசாசு ஆவி. அது ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். என்ன சொல்லுது ஆண்டவருடைய வசனம்? என்ன சொல்லுது? அப்படி இல்லை, உலக தகப்பன்மார் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவாகிய என் தகப்பன், பரம பிதா, பரம தகப்பனாகிய இயேசு எனக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் விசுவாசித்தாலே போதும், பரிசுத்த ஆவியான உங்கள் மேலே வந்துடுவார். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க. இந்த அபிஷேகம் உங்கள் மேலே வந்துட்டாலே ஒரு உங்களுக்கு அளவில்லாத ஒரு தைரியம் வந்து, அவனை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. அவன் எப்படியாப்பட்ட கோலியாத்தாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய அரக்கனாக இருந்தாலும் சரி, அது எப்படியாப்பட்ட சிங்கமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னால் நீ வெற்றி நடை போடுவாய். ஆமென். கர்த்தர் உன் முன்னணியில் நடப்பார். ஆமென். அவர் உன்னோடு கூட இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் பிறகே நின்று உன்னை காக்கிறவராக இருக்கிறார்.
அப்போ நம்ம பயப்படவே, தைரியமாக நம்ம வெற்றி நட போடணும்னா ஒரே ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் தாகத்தோடு கூட தேவனை பார்க்கணும்.